வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG தமிழ் ஆடியோ புக். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க நாவல் அதிசய சிவலிங்கம் இறுதி பகுதி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அத்தியாயம் 4. அன்னைக்கு அவ்வளவா கூட்டமும் இல்லை. புதன்கிழமையும் போயிருச்சு. பிரதோஷம், கார்த்திகை, சதுர்த்தின்னு விசேஷ தினங்கள் எதுவுமே இல்லை. கோட்டை முத்துவோட ஆட்கள் கோயிலோட நாலாபுறமும் பக்தர்கள் போல நோட்டம் விட்டுக்கிட்டே இருந்தாங்க. கருவறையில் அந்த மரகத லிங்கம் அலங்காரமாக காட்சி கொடுத்துட்டு இருந்தது. குருக்கள் ஒவ்வொரு முறையும் கற்பூர ஆரத்தி காட்டும் போதும் ஒரு விதமான கரும் பச்சை ஒளி ஏற்பட்டு விலகுச்சு. வாசல் புறத்தில் துப்பாக்கியும் கையுமா காவலுக்கு இருந்த போலீஸ்காரங்க சுறுசுறுப்பா பாக்கு பொட்டலத்தை பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கோவிலோட மதில் சுவரில் ஆங்காங்க அந்த நாளைய நாகரி எழுத்துக்களில் கல்வெட்டுகள். ஆர்கியாலஜி மாணவன் ஒருத்தன் மட்டும் மெனக்கிட்டு அந்த எழுத்துக்கள் மேலே வெண்ணிற பொடி போல ஒன்றை தூவி கல்வெட்டு எழுத்துக்களை படம் பிடிச்சிக்கிட்டு இருந்தான். கோட்டை முத்தோட ஆட்கள் ஒருத்தன் அவங்ககிட்ட போய் விசாரிக்க ஆரம்பித்தான். தம்பி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுவா, இந்த கல்வெட்டில் என்ன எழுதிருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா, என்ன எழுதிருக்கு? பார்க்கறதுக்கு ஏதோ ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி இருக்குது. ஒன்றுமே புரியலையே. இதுவா, இது நாகரி எழுத்துக்கள், எல்லாருக்கும் தெரியாது. சரி, இதில் அப்படி என்னதாங்க போட்டிருக்கு? அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலை இந்திரன் தான் கட்டியிருக்கான். பின்னாட்களில் இதை சோழ ராஜாக்கள் பாதுகாத்துருக்காங்க. யார் இந்த இந்திரன்? யார் இந்திரனா? தேவலோகத்து இந்திரன் தான். ஓஹோ, அந்த நாள் எதுக்கு பூமியில் வந்து கோவில் கட்டணும்? அதுக்கும் இங்கே விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்திரனுக்கு ஒரு முறை உடல் சுகம் இல்லாமல் போயிருச்சு. அதை நிவர்த்தியாக மரகத லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செஞ்சிருக்காரு. ஓஹோ, அப்படியா சங்கதி? அப்போ இந்திரனுக்கே உடம்புக்கு பிரச்சனை வருது போல. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இந்த விஷயத்த நீங்க அப்படி பார்க்கக்கூடாதுங்க. யாரோ ஒரு பணக்காரர் இந்த கோவிலை கட்டியிருக்கலாம். அவருக்கு தீராத வியாதி இருந்து இந்த மரகத லிங்கத்தை வச்சு வழிபட்டதால நோய் குணமாகி இருக்கலாம். உடனே அவர் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு இந்த கோவிலை கட்டியும் இருக்கலாம். ஒரு பணக்காரர் இந்த கோவிலை கட்டியிருக்காருன்ற மதிப்பை விட தேவலோகத்தை இந்திரன் இந்த கோவிலை கட்டியிருக்காருன்னு கேள்விப்பட்டா மக்கள் பயபக்தியோடு வந்து கும்பிடுவாங்க. அவங்களுக்கும் இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாமே குணமாகும் இல்லையா? அதனால அந்த காலத்தில் இப்படி ஒரு ஏற்பாடை பண்ணியிருந்திருக்கலாம். பரவாயில்ல, இது கொஞ்சம் ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போது காசுள்ள யாரோ தான் இந்த கோவிலை கட்டியிருக்காரு. பின் என்ன, சாமியோ வந்து கோவிலை கட்டிக்கும்? ஆமாம், வேற என்ன இதில் போட்டிருக்கு? அந்த நபர் மேற்கொண்டும் கேட்டான். இந்த ஊர் ஒரு காலத்தில் வறண்டு போய் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்களாம். ஒரு சித்தர் இந்த பக்கமாக வந்து மரகதலிங்கம் கோயிலை கட்டி வழிபட்டா ஊர் ரொம்ப சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். அதே போல் இந்த கோவிலை கட்டின பிறகு இந்த ஊர் ரொம்பவும் செழிப்பாயிருச்சான். அப்போ இந்த மரகதலிங்கம் இல்லாட்டி இந்த ஊருக்கு மதிப்பு போயிடுமோ? இந்த கல்வெட்டும் அப்படிதான் சொல்லுது. ஒவ்வொரு ஊருக்கும் வாஸ்து பலம்னு ஒன்று இருக்கு. அதுதான் மனுஷனை வழிபட வச்சு அவனை வழி நடத்தவும் செய்யுது. இந்த ஊர் வரையில் சிவ பூஜை நடக்கலன்னா, அதுவும் மரகதலிங்கத்துக்கு பூஜை நடக்கலன்னா பிரச்சனை வந்துடும். மரகதலிங்கன்றது புதன் கிரகத்தை குறிக்குது. புதன் தான் கல்வி, கணக்கு வழக்கு, கலை எல்லாத்துக்குமே அதிபதி. மரகதலிங்க வடிவத்தில் அந்த சக்தி இந்த ஊருக்கு கிடைக்குது. அதோ கோபுர கலசம் இருக்குது பாருங்க, அந்த சக்தி அதன் மூலமாக தான் பரவுது. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு டெலிவிஷன் டவர் மாதிரி தான். அப்போது அந்த சித்தர் சாமி இந்த ஊருக்கு வந்து இந்த ஊருக்கு எது பலவீனம் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணியிருக்காரு. அப்படி தானே? அப்படியே தான். இதில் வேற என்னெல்லாம் போட்டிருக்கு? மேலும் அவன் கேட்டான். இதுவரையில் நான் இவ்வளோ தகவல்களை மட்டும்தான் சேகரித்து வச்சுருக்கேன். போக போக இன்னும் தெரிய வரலாம். இதெல்லாம் நம்பாட்டி என்ன பண்ணலாம்? அது அவங்கவுங்க விருப்பங்க. நீங்கள் என்ன எப்படி கேட்குறீங்க? இல்லை, எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்கே போட்டிருக்கிறத வச்சு பார்த்தா இந்த சாமியை விட இங்கே இருக்கக்கூடிய இந்த மரகத லிங்கத்துக்கு தான் மதிப்பு அதிகம்னு தெரியுது. உண்மைதான். ஆனால் வெறும் மரகத கல்லை யாரும் கும்பிட மாட்டாங்கல்ல. அதுலேயே ஈஸ்வரனை பிடிச்சு வச்சுட்டா அதுவும் சிவசக்தி ஆயிடுது இல்லையா? சரி, எனக்கு ஒரு சந்தேகம். இதை காசுப்பட்டு யாராவது திருடினாங்கன்னா அவங்களும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வாங்க தானே? இல்லைங்க, அப்படி கிடையாது. இந்த ஊருக்கு இதோட வாஸ்து பலத்துக்கு மரகதலிங்கம் உதவியாக இருக்குது.
இதை யாராவது திருட நினைச்சாங்கன்னா அவங்க ஜாதகப்படி நிச்சயம் கெட்ட நேரமாக தான் இருக்கும். அவங்க வரையில இந்த சாமி ஒரு நெருப்பாயிடும். யாருக்கு என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. இது இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டில் சொல்லப்படல, என்னுடைய கருத்து தான். ஏன்னா தண்ணியின் நெருப்பும் ஆள் பார்த்து குணம் காட்டுறது கிடையாது. தண்ணி நல்லவன் தாகத்தையும் தீர்க்கும், கெட்டவன் தாகத்தையும் தீர்க்கும். அதுக்கு பாரபட்சமே இல்லை. அப்படிதான் மரகதலிங்கத்தோட சக்தியும் கூட. நீ தான் எனக்கு எல்லாமேன்னு காலை விழுறதுக்கும் நீ எனக்கு தானே அதுக்கு விழ வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த இளைஞன் தான் மனசில் பட்ட விஷயத்த அப்படியே சொல்லிட்டு மிச்ச வேலைகளை நாளைக்கு வந்து பார்த்துக்கலான்னு அங்கிருந்து கிளம்பிட்டான். இதை கேட்டதும் கோட்டமுத்தோட ஆள் நிறையவே கலங்கி போயிட்டான். இந்த விஷயம் மற்ற ஆட்களுக்கும் பரவிருச்சு. இலை, இந்த சாமியோட சக்தியை அந்த பையன் நமக்கு பொட்டில் அடித்த மாதிரி சொல்லிவிட்டான். என்ன செய்யலாம்? என்னத்தை செய்ய? நம்ம கோட்டை செய்யாத களவா? கோட்டைக்கு என்ன ஏதாவது கேடா வந்துருச்சு? கோட்டை எப்போ ஒரு கதை சொல்லுவானே, அது உனக்கு ஞாபகம் வருதா? காட்டுக்குள்ள மானா இருந்தா புலிக்குள்ள அடங்கி தான் ஆகணும். எப்பவுமே வலு உள்ளவங்களுக்கு தான் காலம். மற்றபடி நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் மனுஷன் கண்டுபிடிச்ச விஷயங்கள். அதனால நீ இதெல்லாத்தையும் போட்டு மனசுக்குள்ள குழப்பிக்காத. அந்த 2 பேரும் இறுதியே ஒரு முடிவுக்கு வந்து அங்கிருந்து புறப்பட்டாங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தனான நாட்ராயன் அப்படின்றவன் மட்டும் கதவு பூட்டுறதுக்கு முன்னாடி மரகதலிங்கம் முன்னாடி போய் நின்று கன்னத்தில் போட்டபடியே, சாமி, நான் ஒரு தீராத வவுத்து வலிக்காரன், ஒன்னால் அது குணமானா போதும் அப்படின்னு மரகதலிங்கத்தை பார்த்து மனசுக்குள்ள வேண்டினான். அதே சமயம் அவன் உடம்புல ஒரு இனம் புரியாத மாற்றம். எப்போவுமே மாத்திரையில் வலி அடக்கிறவனுக்கு அதன் பிறகு அன்னையிலிருந்து மாத்திரை தேவைப்படவே இல்லை. கோட்டமுத்து சந்திச்சு பேசும்போது கூட அவன் பேசவே இல்லை. இன்னொருத்தன் தான் பேசினான். கோட்டை, அந்த கோவிலில் சாமியெல்லாம் ஒன்றும் கட்டலை. அங்கே விசேஷமே அந்த மரகத கல் தான். வெறும் கல்லாக இருந்தால் எவனாவது வெட்டி எடுத்துகிட்டு போய் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நகை பண்ணி போட்டுருவான்னு அதை லிங்கமாக ஒருத்தன் செஞ்சு வச்சிட்டான். ஆனால் ஒன்று, அந்த கல்லை மட்டும் நம்ம இந்த ஊரை விட்டு வெளியே எடுத்துகிட்டு போயிட்டோன்னா அதன் பிறகு இந்த ஊரே ஒன்றுமே இல்லாமல் போயிடும்னு தெரியுது. கேட்டால் வாஸ்து பலம் அது இதுன்னு அளந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இலை, போட்ட திட்டப்படி அந்த கஜேந்திரனால இதை களவாட முடியுமா முடியாதா? அதை சொல்லுங்கடா. ஏண்டா, கல்லுக்காக தானே நாமளே அதை கடத்துகிறோம். பல கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்கிறவன் லிங்கத்துக்காடா தரான், கல்லுக்கு தானே தரான். அண்ணே, நீங்கள் சொல்கிறதும் வாஸ்தவம்தான். இன்றைக்கி ராத்திரியே இறங்குறோம், விஷயத்தை முடிக்கிறோம். கஜேந்திர பாண்டிய முடிவு பண்ணிட்டான்டா. வாட்ச்மேன் போலீஸ்காரன்னு 2 பேர் தான் இருப்பாங்க. குளோரோஃபார்ம் கொடுத்து பார்ப்பாங்க. அடங்காட்டி ஒரே போடுதான். கோட்டமுத்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த சமயம் ஃபோன் வந்துச்சு. கஜேந்திரன் தான் எதிர்முனையில் பேசினான். கோட்டை, ரெடியாரு, இப்போ மணி 10:30. அதிகபட்சம் 2 மணிக்குள்ள மரகதலிங்கம் உங்ககிட்ட வந்துடும். பணத்தோடு ரெடியாரு. எனக்கு காலையில் 9 மணிக்கு ஃப்ளைட்டு. கஜேந்திர பாண்டியனோட ஃபோன் முடங்குச்சு. கோட்டமுத்துக்கிட்ட ஒரு நிமிர்வு. கோட்டை, யாரு? கஜேந்திரனா? ஆமாம். 2 கோடி பைசல் ஆயிடுச்சு. பயலுக்கு இப்போது 3 கோடி வேணுமா? ஆமாம், பணம் தயாராக இருக்கா? கோட்டமுத்தோட எடுபுடி கேட்கவும், டேய், இளிச்ச வாயம் கூட தரமாட்டான்டா. அவன் லிங்கத்தோட வரட்டும். கோவிலில் அவன் 2 பேரை போட்டு தள்ள போகிறான். நாம் அவனை இங்கே போட்டு தள்ளுவோம். இதை கேட்டதும் அந்த எடுபுடி அதிர்ச்சி ஆயிட்டான். கோட்டை, என்ன சொல்கிற? டேய், இது தாண்டா வியாபாரம். இந்த மாதிரி விஷயத்தில் களவாணிகளை விட்டு வைக்கவே கூடாது. நாளை பின்ன போலீஸில் சிக்கிக்கிட்டா கொஞ்சம் கூட பார்க்க மாட்டான், நம்மளையே காட்டி கொடுத்து விடுவான். கோட்டை, என்ன சொல்கிற? பதறாத, அமுக்கமாக இரு. 5 கோடியோட ஒன்றும் கஜேந்திரன் ஃப்ளைட் ஏற போகிறதில்ல. ஏர்போர்ட்லேயே டின்னு கட்டிடுவாங்க. அதனால் பணத்தை இங்கே எங்கேயாவது தான் பதுக்கி வைப்பான். அப்பப்போ வந்து எடுத்துக்குவான். இதுதான் அவன் திட்டமாக இருக்கும். அப்போது அவளை போட்டு தள்ளினா அந்த 2 கோடியும் நம்ம கைக்கு வந்துடுமா? சரி சரி, அவன் பதுக்கி வைக்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அதை தான் அவன் இங்கே வரவும் நீ கேட்டு தெரிஞ்சிக்க போகிற. நீ என்ன பண்ணுற? அவன் இங்கே வருவான். வந்ததும் 3 கோடியை எங்கே எப்படி வச்சுக்கோன்னு கேட்டு வாயை கொடுத்து பாரு. ஏன் கோட்டை, அதுக்கெல்லாம் மசீரம்னா என்ன? கல்லை ஏறி விழுந்தா விழட்டும். ஆனால் ஒன்று, இனி ஒரு நயா பைசா கூட நான் அவனுக்கு தரப்போகிறதில்ல. கோட்டமுத்து சொல்ல சொல்ல நாட்ராயனுக்கு
என்னவோ போல இருந்துச்சு. வயிற்றுல சுத்தமாக அவனுக்கு வலியே இல்லை. அவன் வரையில சாமிக்கு அபார சக்தி இருக்கிறதா அவனுக்கு தோண ஆரம்பிச்சது. அப்படிப்பட்ட சாமியை வச்சு 2 பேர் பேரம் பேசுறது அவனுக்கு என்னவோ போல இருந்துச்சு. நாட்ராயனை கவனிச்ச கோட்டை, இலைய வயிற்று வலி என்ன ஒம்முன்னு இருக்க? ஒன்றும் இல்லை கோட்டை. அப்போ நிறைய இருக்குது போல இருக்க விஷயம். அவன் சொல்ல மாட்டான், நான் சொல்கிறேன். கோயிலுக்கு நோட்டம் பார்க்க போன இடத்துல சுவத்தில் கல்வெட்டு நிறைய இருந்துச்சுல்ல, அதை ஒருத்தன் படித்து படி எடுத்துக்கிட்டு இருந்தான். அவன் ரொம்பவும் தான் நம்ம நாட்ராயனோட மனசை கலக்கிவிட்டான். இந்த நாயும் போய் சாமியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுருக்கு. கும்பிட்ட பிறகு வவுத்து வலி சுத்தமாக போயிடுச்சான். இந்த கூத்தை நான் என்னென்னு சொல்கிறது? நாட்ராயா, அப்படியாடா? உண்மையிலே உனக்கு வயிற்று வலி போயிருச்சா? ஆமாம் கோட்டை, எனக்கு என்னவோ அந்த மரகத லிங்கத்துக்கு ஒரு சக்தி இருக்கிற மாதிரி தெரியுது. அது இருக்கிற இடம் செழிப்பாக இருக்கணும், வியாதியே அண்டாதனும் நான் கேள்விப்பட்ட எல்லா விஷயங்களும் உண்மைதான். இந்த நேரம் நான் 4 மாத்திரை போட்டிருக்கணும். இன்றைக்கி நான் ஒரு மாத்திரை கூட போடலன்னா பார்த்துக்கோயேன். நாட்ராயன் ரொம்ப பக்தியோடு பேச ஆரம்பிச்சிட்டான். கோட்டைமுத்துவோட முகம் உடனே மாற ஆரம்பிச்சது. கோட்டைக்கிட்ட எப்பவுமே பாதுகாப்புன்னு ஒரு குத்துவாள் இடுப்புலேயே இருக்கும். அதை எடுக்க அவன் கை அந்த பகுதிக்குள்ள நுழையவும் நாட்ராயன் யூகிச்சிட்டான். கோட்டை தன்னை போட்டு தர தீர்மானம் பண்ணிட்டான். நொடியில் அவனுக்கு புரிஞ்சிருச்சு. உடனே அங்கேருந்து ஓட ஆரம்பித்தான். ஓட்டம்னா அது ஒரு அசூர வேகம். வேண்டாம் கோட்டை, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லியபடியே ஓட ஆரம்பித்தான். கோட்டை, இவனை மாதிரியான ஆட்கள்லாம் நம்ம கூட இருந்தான்னா ஒன்றுமே பண்ண முடியாது இவனை அப்படின்னு சொல்லியபடியே கோட்டைமுத்துவும் அவனை துரத்த ஆரம்பித்தான். ஆனால் நாட்ராயன் எப்படியோ தப்பிச்சிட்டான். அதே சமயம் மரகதலிங்கத்தோட காரில் வந்தபடி இருந்த கஜேந்திர பாண்டிகிட்ட போய் தான் நின்னான் நாட்ராயன். வியர்க்க விறுவிறுக்க கார் நம்பர் பார்த்து கையை காட்டிய நாட்ராயனை காருக்குள்ளே ஏற்றிக்கிட்டான் கஜேந்திர பாண்டிய. கோட்டைமுத்து கஜேந்திர பாண்டியனுக்கு எதிராக என்னெல்லாம் திட்டம் போட்டிருக்கான்ற விஷயத்த விளக்கமாக சொல்லவும் பாண்டியனுக்கு மீசை துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாட்ராயனும் காருக்குள்ளே ஒரு துணிக்குள்ளே சுற்றப்பட்டு காலடியில் கடந்த லிங்கத்து மேலே ஒரு பார்வையாக இருந்தான். கஜேந்திர பாண்டி, நீ தொடக்கூடாத தொட்டுட்ட. இந்த லிங்கம் பற்றி உனக்கு இன்னும் சரியாக தெரியல. இதுக்கு நல்லதை தவிர வேறு எதையுமே செய்ய தெரியாது. இதை கும்பிட போய் நான் தப்பினேன். என்னால் நீ தப்பி இருக்க. பேசாமல் இதை எடுத்த இடத்துலையே வச்சிரு, இல்லைனா அப்படின்னு சொல்லி நாட்ராயன் ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு பேசினான். அட போல, இதை எடுக்க 2 கொலை வர பண்ணியிருக்கேன். இனி இது என்னோட சொத்து. அந்த கோட்டைமுத்து இதை விற்க நினச்ச பார்ட்டிக்கிட்ட நானே நேரடியாக விற்றுக்கிறேன். 2 கோடி கொடுத்தவன் தேடி வருவான்ல, அப்பா அவனை கவனிச்சிக்கிறேன். கஜேந்திர பாண்டியன் துணியை விளக்கிட்டு ஓடும் காருக்குள்ளே அந்த லிங்கத்தை பார்த்தான். ஒரு சிகார் லைட்டரை எடுத்து அதுக்கு முன்னாடி பற்ற வச்சதும் காரோட உள்பாகமே பச்சையாக ஜொலிச்சுது. அங்கே கோட்டைமுத்துவோ முதலுக்கே மோசம் வந்த மாதிரி ஆத்திரத்தில் குமுறிக்கிட்டு இருந்தான். அத்தியாயம் 5. அந்த டாக்டர் உண்மையில் டாக்டரே இல்லை, நான் ஒரு கம்பவுண்டர். தியாகராஜ முதலி சொல்லி தான் இப்படி விஷ ஊசி போட வந்தேன். அந்த நபர் சொன்ன உண்மை குருக்களை அப்படியே ஸ்தம்பிக்க வச்சிருச்சு. ஐஸ்வர்யாவும் தியாகராஜ முதலாளி அப்படின்ற வார்த்தையை கேட்டதும் ஸ்தம்பிச்சு போயிட்டா. குருக்களே, யார் அந்த தியாகராஜ முதலாளி? அவர் இதுக்கு என்ன கொலை பண்ண முயற்சி செய்யணும்? எங்கள் ஊர் மிராசு தண்டபாணியோட பங்காளி தான் இந்த தியாகராஜ முதலாளி. யாரு? கோவில் கட்ட ஆசைப்பட்டு தலையில் மரக்கலை முறிஞ்சு விழுந்தா சொன்னீங்களே, அவரா? ஆமாம், அவரே தான். 2 பேருக்கும் துளி கூட ஆகாது. சொத்து தகராறில் இந்த ஊர் மிராசு தண்டபாணிக்கு சாதகமாக தீர்ப்பாயிடுச்சு. அதனால் மிராசு மேலே தியாகராஜ முதலாளி ரொம்பவே ஆத்திரத்தில் இருந்தார். ஆனால் மிராசுதாரர் மேலே இருந்த வருத்தத்துக்காக உங்களை எதுக்கு கொலை பண்ண முயற்சிக்கணும்? எனக்கு புரியலையே. குருக்கள் ஒரு மாதிரி புழுங்க ஆரம்பிச்சிட்டாரு. பாண்டியராஜன் அந்த கம்பவுண்டரை அடுத்து பார்த்தான். சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். முதலாளி அப்பப்போ இப்படிப்பட்ட வேலைகளில் என்கிட்ட கொடுப்பாரு. இங்கே பாரு மிஸ்டர், நான் உங்ககிட்ட சாதாரணமாக என்கொயரி பண்ணுறதில்ல. நீ என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன்னா அது உனக்கு தான் ஆபத்தில் முடியும். நான் போலீஸுக்கு போகிற மாதிரி ஆகிடும். ஐயோ சார், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. தியாகராஜன் பற்றி நான் சொன்னது கூட ஒரு அவசரத்தில். இது மட்டும் அந்த ஆளுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை கொண்டு போட்டுருவார். நான் உங்ககிட்ட எதையுமே பேசலை, நீங்களும் எதுவும் கேட்கல. நான் ஊசி போட வந்தப்போ
நீங்கள் இங்கே இல்லைன்னு சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். உங்கள் காலில் வேணால் விழுறேன் சார், என்னை விட்டுருங்க. அந்த கம்பவுண்டர் நிஜமாலுமே காலிலேயே விழுந்துட்டான். ஆனால் பலனே இல்லை. ஐஸ்வர்யாவோட புத்திசாலித்தனம் இன்ஸ்பெக்டர் ராமன்றவரை மஃப்டியில் அங்கே வரவழைச்சிருச்சு. ராமன் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டும் கூட. ராமனை பார்த்த அடுத்த நொடியே அந்த கம்பவுண்டர் இனி தப்பிக்க வழியே இல்லைன்னு உணர்ந்தவ மாதிரி, சார் நான் அப்ரூவ் ஆயிடுறேன் சார் அப்படின்னு ஆரம்பித்தான். அதை பார்த்ததும் ராமன் வாய் விட்டு சிரிச்சிட்டாரு. இப்போது ராமன் விசாரிக்க தொடங்கினார். உன் பேர் கந்தசாமி, தொழில் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கேன், கம்பவுண்டராகவும் இருக்கேன். இந்த விஷ ஊசி போட எதுக்கு வந்த? தியாகராஜ முதலாளி தான் என்னை அனுப்பி வச்சார். அதுக்கான காரணம் சிவன்குடி கோயிலை இவர் எடுத்துக்கட்ட ஆசைப்பட்டார். அப்படி செஞ்சால் அதனால் முதலாளிக்கு பாதிப்பு. அப்படியா? எப்படி பாதிப்பு? தண்டமணி மிராசுதாரர் மேலே இருக்கக்கூடிய பகை உணர்வு தான் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம். என்னையா சொல்கிற? அவங்க பகைக்கு கோயில் என்னையா பண்ணுச்சு? கோயில் நல்லா இருந்த வரைக்கும் ஊர் நல்லா இருந்துச்சு. தினசரி 500 பேராவது ஊருக்கு வந்து போவாங்க. கடைகள் எல்லாம் நல்ல வியாபாரமாச்சு. சிவன்குடியில் 3/4 வீச நிலம் தண்டபாணி மிராசுதாரோடையது. இதனால் நிலத்தோட மதிப்பும் ஏறிக்கிட்டே போச்சு. மொத்தத்தில் கோயிலில் ஒரு மரியாதை, ஊரில் நல்ல சொத்து மதிப்பு அப்படின்னு கொழிச்சாரு தண்டபாணி. எப்போ மரகதலிங்கம் களவு போச்சோ அப்போ பிடிச்சது கரகம். கூட்டம் குறைஞ்சி போச்சு. கோயிலுக்கும் யாரும் வராத நிலைமை. மரகதலிங்கம் எங்கே போச்சுன்னு போலீஸாலேயே கண்டுபிடிக்க முடியல. மிராசுதார் தண்டபாணியும் தடுமாற ஆரம்பித்தார். இதை பார்த்த தியாகராஜ முதலாளிக்கு ஒரே சந்தோஷம். மரகதலிங்கம் மறுபடியும் கிடைக்கவே கூடாதுன்னு நினச்சாரு. அப்படியே சிவன்குடி கோயில் திரும்ப நிமிர்ந்திடாமல் இருக்கணும் அப்படின்னு என்னவெல்லாமும் செய்ய ஆரம்பித்தார். கோயில் கட்ட ஆசைப்பட்டவங்கள மிரட்டப்பட்டாங்க. அவ்வளவு மிராசு தண்டபாணியே கோயிலை எடுத்துக்கட்ட முயற்சி பண்ணப்போ மரக்கிளையை வெட்டி அவர் தலைமையில் விழ வச்சு அவரையும் படுத்த படுக்கை ஆக்கிட்டாரு. வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு சிவன்குடிக்கே கஷ்டகாலம் வந்துருச்சு அப்படின்னு தோணுச்சு. மொத்தத்தில் சிவன்குடியை சுடுகாடாகி ஒன்றுமில்லாமல் போகணுன்றது தான் தியாகராஜ முதலாளியோட ஆசை. கிட்டத்தட்ட ஊரே சுடுகாடாக மாறிடுச்சு. இந்த நிலைமையில் இந்த பாண்டியராஜன் வெள்ளையும் சொல்லையுமா வரவும் மினி பஸ் கண்டக்டர் மூலம் தகவல் வந்து சேர்ந்துருச்சு. அதே பஸ்ஸில் அவருடைய ஆளுங்க சாமர்த்தியமாக தீர்த்து கட்ட நல்ல பாம்போடு போனாங்க. பாம்பும் கடிச்சிருச்சு. செத்துருவான்னு நம்பி அவங்க திரும்பி வந்துட்டாங்க. ஆனால் குருக்கள் காப்பாற்றிட்டாரு. அப்போ தான் விஷயம் விபரீதமாக போயிட்டுருக்கிறது தெரிஞ்சுது. பாம்பு கடிகளுக்கு மருந்து கொடுக்குற சாக்கில் தீர்த்து கட்ட சொல்லி என்ன அனுப்பினார். இந்த தம்பிக்கு ஆயுஷ் கெட்டி டாக்டராகவும் இருந்ததால் சந்தேகப்பட்டுடுச்சு. இப்போது எனக்கும் அது வினையாக முடிஞ்சிருச்சு. கம்பவுண்டர் ஒரு பகை கணக்கை பிச்சு பெசர இல்லாமல் சொல்லி முடித்தான். இன்ஸ்பெக்டர் ராம வாயை பிளந்துட்டாரு. அட பாவிகளா, ஒரு தனிப்பட்ட குடும்பத்து மேல வன்மத்துக்காக சுவாமியே போட்டு பார்த்தீங்களடா. குருக்கள் ஒரேடியாக வெடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இருங்க சாமி, நான் தெரியாம தான் கேட்குறேன். சாமி முன்னாடி இவங்கெல்லாம் ஒரு ஆளுங்களா? உலகத்தையே படைச்சவருக்கு சாமி சக்தி உள்ளவர். ஊரு நாசமாக போகட்டும்னு ஏன் விட்டாரு? இன்ஸ்பெக்டர் ராமகிட்ட இருந்து வந்த கேள்வி குருக்களை பதில் சொல்ல விடாமல் நிலை கொலைய வச்சிருச்சு. ஐஸ்வர்யாவுக்கு அவர் ஒரு பிடிச்சு விட்டதாகவே தோணுச்சு. சொல்லுங்கப்பா, உங்கள் சுவாமி சர்வ சக்தி உள்ளவர்னா இந்த மரகதலிங்கம் களவு போயிருக்க கூடாது. அடுத்தது அவ்வளோ பெரிய கோயில் பாழ்பட்டு போயிருக்க கூடாது. ஊரும் ஒன்றும் இல்லாமல் ஆகியிருக்கவும் கூடாது. அப்பா, எறும்புக்கு கூட பார்த்து பார்த்து படி அளக்கிறவன் அந்த பரமன்னு சொல்லுவேலே. சார் கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? தன்னுடைய கோயில், அப்புறம் ஒரு ஊர், போராததுக்கு இந்த பாண்டியராஜன் மாதிரி பல பேர் தியாகராஜனால படாத பாடு பட்டிருக்கா. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துண்டு இருக்கிறது அவங்க சுவாமியோட வேலையோ? இல்லை சுவாமின்னு ஒருத்தர் இருந்து அதனை காப்பாற்றுறதோ இல்லை வேடிக்கை பார்க்கறதோ நடக்கும். அதனால அவர் இல்லவே இல்லைன்னு இப்போவாவது ஒத்துக்க போறேலா? ஐஸ்வர்யாவும் இன்ஸ்பெக்டரோட சேர்ந்துக்கிட்டா. அப்படியே பாண்டியராஜனையும் ஒரு பார்வை பார்த்தா. அவ கேள்விகளை மெச்சுவான் அப்படின்ற எதிர்பார்ப்பு அவரோட கண்களில் மின்னுச்சு. ஆனால் அவனும் மன்னிக்கணும், உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி வந்தான். இன்ஸ்பெக்டர் ராமனும் ஐஸ்வர்யாவும் லேசாக அதிர்ந்து போயிட்டாங்க. தெய்வம் நின்று கொள்ளுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவன். உண்மையை சொல்லப்போனால் அந்த ஈஸ்வரனோட விளையாட்டு இருக்கே,
அது அளவே இல்லாத ஒன்று. இப்போ நினைச்சாலும் எனக்கே சிலிர்க்குது. அந்த சாமி எதையும் வேடிக்கை பார்க்கல, பார்க்கவும் அதுக்கு தெரியாதுன்றது தான் என்னோட கருத்து அப்படின்னு பீடிகை போட்டபடி சொன்னவனுடைய கண்களில் ஒரு விதமான கலக்கம். அவனுடைய கண்களில் கண்ணீர் ததும்ப ஆரம்பிச்சிருச்சு. இன்ஸ்பெக்டர் ராமனும் ஐஸ்வர்யாவும் அவனையும் வெறிச்சு பார்த்தாங்க. ஆனால் அவனால் சட்டுன்னு வாய் திறந்து பேச முடியல. தொண்டையை எதுவோ அடைச்சிது. கண்களும் தொடர்ச்சியாக குளம் கட்டிக்க ஆரம்பிச்சுது. ஒரு மாதிரி பேச முடியாமல் தத்தளிச்சான். பிறகு ஆசுவாசப்படுத்திக்கிட்டவன் மெல்லாம நடந்து போய் சுவரில் தொங்கிட்டு இருந்த பார்வதி பரமேஸ்வரனுடைய உருவத்தை பார்த்து அப்படியே உணர்ச்சி மிகுதியோட கைகளையும் குப்பினான். மிஸ்டர் பாண்டியராஜன், நீங்கள் எதையோ சொல்ல நினைக்கிறீங்க, ஆனால் உங்களால் முடியல. தயக்கமா இல்லை வேற ஏதாவது காரணமா? ஒரு காரணமும் இல்லை சார், நிகழ்வு தான். நான் சொல்ல போகிற விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு முந்தி ஒரு விஷயத்தை மட்டும் நான் திரும்பவும் சொல்கிறேன் சார். நம்முடைய முன்னோர்கள் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெரியவங்க. இன்னைக்கு செல்ஃபோன் இருக்குது, கார் இருக்குது, பஸ் இருக்குது, எவ்வளவோ சௌகரியங்கள் இருக்குது. ஆனால் இது எதுவுமே இல்லாத நாட்களில் அவங்க இந்த பூமியை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நிறைய விஷயங்களை எழுதி வச்சுட்டு போனதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது சார். அவ்வளவு பொக்கிஷம். நீங்கள் நம்ம விஷயத்துக்கு வாங்க பாண்டியராஜன். நான் ஒன்றும் சப்ஜெக்டை விட்டு விலகியே போகலை சார். பேச வேண்டியதுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். கடவுள் எப்பவும் தானாக முன் வந்து தான் கோயிலை கட்டு, தேங்காய் பழத்தை உடைச்சி வழிபாடு செய்யன்னு சொன்னதே கிடையாது. அப்படி சொன்னால் அது கடவுளும் கிடையாது. மனுஷங்களாகிய நாம தான் நம்முடைய ஆத்ம சந்தோஷத்துக்காக கோயில்னு ஒன்று உருவாக்கி அதில் கடவுளை உட்கார வச்சோம். கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஆனால் அவர் வெளிப்படுறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்காக தான் கோவில். எங்கேயாவது கோயில் இருக்குன்னா அங்கே நாகரிகம் உள்ள மனுஷங்க வாழறாங்கன்றதான் அர்த்தம். அவங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு நம்பி அதை மதிக்கிற மக்கள் அந்த ஊரில் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். சிவன்குடி கோயிலும் அப்படிதான். ஆழமாக இருக்கக்கூடிய கிணத்துல நிறைய தண்ணியும் இருக்கும், வறட்சியான காலத்தில் அது வற்றியும் போகும். இது எப்படி இயற்கையான விஷயமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஊருக்கும் அதோட நில அமைப்புக்கும் கூட சில சக்திகள் இருக்கு. அந்த சக்தி மனித குலத்துக்கு பயன்படுற சக்தியாக இருந்துட்டா பிரச்சனையே இல்லை. அதுவே மனித குலத்துக்கு எதிராக போயிட்டா என்ன பண்ணுறது? சிவன்குடியிலையும் மனித வாழ்க்கைக்கு எதிரான சில சக்திகள் இருந்துச்சு. அதை நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சராசரி மனுஷங்களால தெரிஞ்சிக்க முடியாது. ஆனால் காலத்தையும் பொழுதையும் ஊடுருவி பார்க்க முடிஞ்ச சில ஞானிகள் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களில் ஒருத்தர் சிவன்குடி மேம்பட புதன் கிரகத்தோட சக்தி குறைவாக இருக்கிறத உணர்ந்து அந்த கிரகத்தோட சக்தி அப்படியே பிரதிபலிக்கிற மரகதக்கல் சிவலிங்கத்தை செஞ்சு அதை ஊரில் இருக்கிறவங்க தினசரி கண் வழியாக தரிசனம் பண்ணி வழிபட்டா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாதுன்றத கண்டுபிடிச்சு சொன்னார். அதோட எதிரொலி தான் மரகதலிங்கம் உள்ள கோவில் அமைய காரணமாக இருந்துச்சு. இந்த ஊரும் சுபிட்சமாக இருந்துச்சு. எப்பவுமே ஒரு ஊரோட நல்லது கெட்டதுக்கு காரணமாக அமைகிறது அந்த ஊர் மக்கள் தான். என்னதான் வாழ்க்கையில் தனித்தனியான குடும்ப கூட்டின்னு 1000 லாப நஷ்டங்களோட வாழ்ந்தாலும் ஊருக்குன்னு சிந்திக்கும் போது எப்படி சிந்திக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் ஊரோட நன்மை தீமைன்றதும் அமையும். இது இங்கிலீஷில் கலெக்டிவ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன்குடி ஊருக்கும் கலெக்டிவ் மைண்டுன்னு ஒன்று இருந்துச்சு. தொடக்கத்தில் இது இருந்த விதம் வேற. போக போக அந்த கலெக்டிவ் மைண்டில் நிறைய மாற்றங்கள். நம்ம ஊர் தான் பிரபலமான ஊர், நாம் மட்டும்தான் கொடுத்து வச்சவங்க, நம்ம கிட்ட இல்லாதது எது, நாமே தப்பு பண்ணாலும் எதுவும் ஆகாது, இப்படி ஒவ்வொருத்தரும் ஊர் விஷயத்தில் நினைக்க போக அந்த கலெக்டிவ் மைண்ட் கெட்டு போக ஆரம்பிச்சது. அதோட எதிரொலி தான் ஒரு நபர் ஊருக்கே ஆதாரமான மரகதலிங்கத்தை திருட நினைச்சதும். பாண்டியராஜன் கொஞ்சம் இடைவெளி விட்டான். அங்கிருந்த 3 பேர்கிட்டையுமே ஒரு விதமான இறுக்கமான மௌனம். பிறகு அவன் தொடர்ந்து பேசினான். இதெல்லாம் என்ன உளறல்? சுயநலத்தோட கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் ஒருத்தன் திருடினதுக்கு ஊரில் இருக்கிறவங்களுடைய பொதுப்படையான எண்ணம் நல்லா இல்லைன்னு சொல்கிறது, இது சரியானது இல்லைன்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். சத்தியம் பண்ணி சொல்கிறேன், ஏன் மலை மேலே நின்று உறக்க கூட சொல்லுவேன். கலெக்டிவ் மைண்ட் எங்கே சிறப்பாக இருக்கோ அங்கே மழை பொய்க்கிறதே இல்லை, பயிர் வளம் குறையறதே இல்லை, விபரீதங்கள் நடக்கிறதே இல்லை. இதெல்லாம் மனசில் வச்சு தான் கலெக்டிவ் மைண்டை உருவாக்க தேர் திருவிழா, தீபாவளி, பொங்கல்னு பண்டிகைகள்.
அன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்ததுக்கான நிறைய அடிப்படைகளை அர்த்தத்தோட பெரியவங்க உருவாக்கி வச்சாங்க. முதல்ல ஊருக்கு, அடுத்தது நாட்டுக்கு, அதுக்கும் அடுத்தது உலகத்துக்கு அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கிறத யோசிச்சு பார்த்தா நாமளே அதை உணர முடியும். இந்த கலெக்டிவ் மைண்டுன்றது ஒரு ஊர்ல எப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்க, அவங்கள வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் எப்படி இருக்காங்க, அந்த ஊர்ல இயற்கையெல்லாம் எந்த விதத்துல இருக்கு, இப்படி பல விஷயங்களை இது பொறுத்து அமையும். கொடைக்கானல் இருக்கிறவங்களுடைய கலெக்டிவ் மைண்டுக்கும் சிவகாசி பக்கத்துல தீப்பெட்டி அடுக்கிற ஒரு வறண்ட கிராமத்துக்கு இருக்கக்கூடிய கலெக்டிவ் மைண்டுக்கும் நிச்சயம் வித்தியாசம் இருக்கும். சுருக்கமா சொல்ல போனா கலெக்டிவ் மைண்டுங்கிறது பண்போட சார்ந்தது, கலாச்சாரம் சார்ந்தது, படிப்பு சார்ந்தது, பழக்க வழக்கத்தை சார்ந்தது, குடி கூத்து திருடுன்னு தீய விஷயங்கள் இருந்தா அதையும் சார்ந்தது. சிவன் குடியிலையும் இதுல வந்த சிதைவு தான் மரகதலிங்கம் திருடு போக காரணமா இருந்துச்சு. இருந்த வரைக்கும் ஊர் வளமா இருந்தது. எப்போ அது காணாம போச்சோ ஊரோட நிலைமை ரொம்ப மோசமா மாறிடுச்சு. ஊரே வறண்டு கிட்டத்தட்ட சுடுகாடு மாதிரி மாறிடுச்சு. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா இதுக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவரை கோவில்ல வச்சு காலில் விழுந்து வணங்கினப்போ மனசுல இருந்த அகந்தையெல்லாம் போய் எல்லாமே நல்லதா நடந்துட்டு இருந்தது. அவரை திருட கொடுத்துட்டு தடுமாறி நின்னப்போ அதுக்கேத்த மாதிரி எல்லாமே நடந்துச்சு. தீய கொண்டு விளக்கையும் ஏத்தலாம், குடிசையும் எரிக்கலாம். தீ மேல ஒரு குற்றமும் கிடையாது, பயன்படுத்துறவன் கையில தான் எல்லாமே இருக்கு. மரகதலிங்கமும் அப்படிதான், பயன்படுத்துறவங்களோட எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி பலன் கொடுத்துச்சு. அது களவு போயிருச்சு, அது இன்னும் கண்டுபிடிக்கப்படலைன்ற வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும். அதே போல அது இருந்த வரைக்கும் ஊர் எப்படி இருந்துச்சு, இல்லாதப்ப எப்படி இருக்குதுன்றதையும் இந்த உலகம் பார்த்துருச்சு. அதை பார்க்காத இன்னொரு பக்கம் அது களவு போன பிறகு என்ன ஆச்சு, இப்போ அது எங்க இருக்கு, எப்படி இருக்குது, யாராவது அந்த கேள்வியை கேட்டதுண்டா? பாண்டியராஜன் கொடுத்த நீண்ட விளக்கத்துல முக்கியமான இடத்த தொட்டு ஒரு கேள்வியை எழுப்பினா. இதை கேட்டதும் இன்ஸ்பெக்டர் சட்டன்னு கூர்மையானாரு. மிஸ்டர் பாண்டியராஜன், நீங்க பேசுறத பார்த்தா உங்களுக்கு அந்த மரகதலிங்கம் இப்ப எங்க இருக்குதுன்னு தெரியும் போல இருக்கே அப்படின்னு சொன்னாரு. பாண்டியராஜன் கிட்ட ஒரு மௌனம். அந்த மௌனம் பல டன் பாரம் போல எல்லாரையும் அழுத்த ஆரம்பிச்சது. அவனுடைய தலையும் அதை ஆமோதிக்கிற மாதிரி அசைஞ்சது. குருக்கள் அப்படியே விக்கிச்சு போயிட்டாரு. அத்தியாயம் 6. கஜேந்திர பாண்டியனுடைய அந்த ரகசிய இருப்பிடத்துல சாக்கு மூட்டைக்குள்ள சுருண்டு கிடந்த அந்த மரகதலிங்கத்தை அப்படியே போட்டு வச்சிருக்கிறது பெரிய பிழையா தெரிஞ்சது நாட்ராயனுக்கு. கஜேந்திர பாண்டி, சாமி இப்படி போட்டு வைக்கணுமா? அதை வெளியே எடுத்து வச்சு பூ போட்டு விளக்கேத்து வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னா. கஜேந்திர பாண்டியன் அவனை முறைச்சான். அட முறைக்காதப்பா, நான் சொல்றத கேளு. இந்த சாமி எங்க இருக்கோ அங்க நல்லதுதான் நடக்கும். உன் வரையில என் வரையில கூட இது நல்லதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாரு, இது நான் கும்பிட போய் எனக்கு வவுத்து வழியே போயிருச்சு. அதனாலதான் எனக்கும் கோட்டமுத்துக்கும் மனபேதமே வந்துச்சு. அவன் மட்டும் என்ன கொல்ல நினைக்கலான்னா நான் அவன்கிட்ட இருந்து தப்பி ஓடி உங்ககிட்ட வந்து சேர்ந்திருப்பனா? உனக்கு தான் கோட்டமுத்துவோட துரோகம் பத்தி தெரிய வந்திருக்குமா? யோசிச்சு பாரு. போடா வெண்ண, இந்த சாமி பூஜைன்னு பூச்சாண்டி காமிச்ச உன்னை போட்டு வெளுத்து விடுவோம். வெளுத்து கறி கடைக்கார ரத்தத்துக்கு பயந்தா எப்படா பொழப்பு நடத்துறது? அப்படிதான் நாமளும். இது என் வரையில காஸ்ட்லியான ஒரு கல்லு, அம்புட்டுதான். வாயை மூடிக்கிட்டு கஜேந்திர பாண்டி ஒரே போட்டுட்டான். சரி, என்னதான் பண்ண போற? அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. காலையில சிலோனுக்கு டிக்கெட் ரெடியா இருக்குது. அந்த விஷயம் கோட்டமுத்துக்கு நல்லா தெரியும். நான் அவன்கிட்ட இந்த சிலையை கொண்டு போய் சேர்க்கலன்னா நான் தான் இதை களவாண்டுட்டு போறேன்னு போலீஸுக்கு சொல்ல அவன் கொஞ்சம் கூட தயங்க மாட்டான். அப்படியே ஏர்போர்ட்டுக்கும் போய் போலீஸுக்கும் விஷயம் போயிடும். மொத்தத்துல யாரு களவாண்டாங்கன்னு தெரியாம போலீஸ் தவிக்கிறது போய் நான் தானே அது ஊர்ஜிதமாயிடும். அட ஆமால. நாட்ராயனும் அதுக்கு பதில் சொன்னான். ஆமாண்டா, என்னையே கேளு. இந்த மாதிரி நேரத்துல ஒரு பளிச்சன்னு யோசனை சொல்ல உனக்கு துப்பு இருக்காடா? எப்பா, நான் என்ன உங்களை மாதிரி பழந்துன்னு கொட்டை போட்ட கேப் மாதிரியா? இப்பதான் உங்க லைனுக்கே வந்திருக்கேன். நான் ஒரு அப்பள சண்டிப்பா, பேச்சை விடு. யோசிச்சு ஒரு யோசனை சொல்லு. இந்த நேரம் சிவன்குடியில போலீஸ் குவிஞ்சிருக்கும். கோட்டமுத்தவும் தலையை பிச்சுக்கிட்டு இருப்பான். இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும். அதுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்தே ஆகணும். கஜேந்திர பாண்டியன் சொல்லவும், சரிப்பா, உனக்கு இந்த மரகதலிங்கம் வெறும் கல்லு,
ஆனால் எனக்கு அப்படி இல்லை. நான் இதை கும்பிட்டுட்டு இதுக்கிட்டே யோசனை கேட்க போகிறேன். இது என்ன தான் சொல்லுதுன்னு நான் பார்க்குறேன். அது சரி, விட்டா கைலாசத்துக்கே ஃபோன் போட்டு பரமசிவன்கிட்டே கேட்க போகிறோன்னு சொல்லுவோம் போல இருக்கே. கஜேந்திர பாண்டியன் பலமாக கிண்டல் பண்ணான். ஆனால் நாட்ராயன் அதை பொருட்படுத்தவே இல்லை. சாக்கு பைக்குள்ள இருந்த மரகதலிங்கத்தை மலமலன்னு வெளியே எடுத்தான். மந்திரம் படித்த ஐயருங்க மட்டுமே தொட்டு தொட்டு கும்பிட்டு, சாமி நீ இன்னைக்கு இந்த கொலகாரன் கையும் உன் மேலே பட்டுருச்சு. நான் கொடுத்து வச்சவனா இல்லை நீ தான் பாவம் செஞ்சியானே சத்தியமாக எனக்கு தெரியல. எது எப்படியோ ஆட்டி வச்சா ஆடிதான் தீரணும். இதை பெரியவங்க சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது நிஜம்னா இப்போ நான் உன்னை தொட்டு தூக்கிட்டு வந்ததுக்கு காரணமும் நீ தான். நீயே சொல்லு, அடுத்து நான் என்ன செய்யணும்? நாட்ராயன் ஏதோ ஈஸ்வரனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கேள்வி கேட்குற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். இதை பார்த்த கஜேந்திர பாண்டியனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. அப்போ சின்ன ஒரு சப்தம். திரும்பினா அந்த ரகசிய இடத்துல கிடக்கக்கூடிய தட்டுமுட்டு சாமான்களுக்கு நடுவில் ஒரு நல்ல பாம்பு. அது எவ்வளவு பெருசுன்னா அதுக்கு முன்னாடி அந்த சைஸில் ஒரு பாம்பை 2 பேருமே பார்த்ததில்ல. அதை பார்த்ததும் ஏய் பாம்புப்பா அப்படின்னு கஜேந்திர பாண்டியன் சுதாரிச்சுக்க, நாட்ராயனும் வியர்த்து விறுவிறுத்து போயிட்டான். அந்த பாம்பு மெல்ல ஊர்ந்து வந்து மரகதலிங்கம் கிட்ட வந்துச்சு. 2 பேரும் பயத்தில் சில அடி தூரங்கள் தள்ளி நின்றுக்கவும் அந்த மரகதலிங்கத்துக்கு மேலே ஏறி அதை அப்படியே தழுவிக்கிற மாதிரி படம் விரிச்சு நின்றுச்சு. அது ஒரு காண கிடைக்காத காட்சி. கஜேந்திரா பாத்தியா, கணத்துல போட்டுக்கோ அப்படின்னு சொன்னான் நாட்ராயன். கஜேந்திர பாண்டியன் கிட்ட முதல் தடவையா ஒரு சின்ன தடுமாற்றம். இது தற்செயலான ஒரு சம்பவமா இல்லை தெய்வீகமா அவனுக்கே புரியல. அந்த சர்ப்பம் சில நொடிகள் தான் அப்படியே இருந்துச்சு. பிறகு லிங்கத்தை விட்டு விலகி பக்கத்தில் சரிஞ்சு இறங்கி எங்கேயோ போகவும் தீப்பந்தத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு நாட்ராயன் அதையே கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சான். அது பக்கத்து ஜன்னலில் ஏறி வெளியேறிடுச்சு. நாட்ராயனும் தீப்பந்தத்தோட ஜன்னல் கிட்ட போய் பார்த்தான். பின்னாடி ஒரு ஆள் உயர பாம்பு புற்று. அதை பார்த்த நாட்ராயன், டேய் கஜேந்திரா, பின்னாடி ஒரு பெரிய பாம்பு புத்து இருக்குடா. அந்த பாம்பு அதுக்குள்ளே போயிருச்சு. நாட்ராயன் அதிர்ச்சியோட சொல்லவும், பின்ன பாம்பு புத்துக்குள்ளே போகாமல் லாட்ஜில் ரூம் போட்டு தங்கவா போகுது? அப்படி இல்லை, அது எதுவும் சொல்லாமல் சொல்லுது. என்னன்னு நீயே தெளிவாக சொல்லு. இந்த லிங்கத்தையும் நீ புத்துக்குள்ள வை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுது. நாட்ராயன் சொன்னது கஜேந்திர பாண்டியன் வரையில் மின்னல் போல மனசுக்குள்ளே இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சுது. அங்கே லிங்கத்தை வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறதா அப்படின்னு கேட்டான் கஜேந்திர பாண்டியன். உடனே கோட்டமுத்துக்கு ஃபோன் போடு. உன் கொலைகார புத்தி தெரிஞ்சுதான் நான் லிங்கத்தோட உன்னை பார்க்க வரல. போலீஸுக்கு போகாமல் பொறுமையாக இருந்தா, செய்ய இருந்த தப்புக்கு வருத்தப்பட்டா லிங்கத்தோட வந்து நான் உன்னை பார்க்குறேன். பேசினபடி நம்ம வியாபாரம் நடக்கும்னு சொல்லு. நாட்ராயன் ஏதோ அருள்வாக்கு சொல்கிற மாதிரி சொல்லவும் கஜேந்திர பாண்டியனுக்கு ஒரு வழி கிடைச்ச மாதிரியான ஒரு தெம்பு. அடுத்த நொடியே அந்த ராத்திரியில் ஃபோன் போட ஆரம்பித்தான். மறுநாள் காலையில் விடிஞ்சுது. சிவன்குடி கோயிலை சுற்றி அப்படி ஒரு கூட்டம். இப்போ இருக்கிற மாதிரி செல்ஃபோனோ இல்லை மீடியாவோ அதிகம் பரவாத காலம் அது. நாளிதழ்களுடைய நிருபர்கள் கேமரா கையுமா குவிஞ்சிருந்தாங்க. தர்மகர்த்தா தண்டபாணி கையை பிசைஞ்சபடி இருந்தாரு. காவலுக்கு இருந்த போலீஸ்காரரும் வாட்ச்மேனும் ஆளுக்கு ஒரு மூலையில தலையில தாக்கப்பட்டு ரத்த சகதியில கிடந்தாங்க. உடம்புல உசுர் இல்லை. மரகதலிங்கம் இருந்த கருவறை கதவு கடப்பாறையால நம்பி பேர்க்கப்பட்டிருந்தது. அது வரைக்கும் வந்த மோப்பனாயி கோவிலை சுற்றி ஓட ஆரம்பிச்சது. பிறகு வடக்கு வாசல் வழியா ஊருக்கு வெளியில வயல்வெளிகளில் ஓடி காட்டாறு ஒன்றுக்கு பக்கத்தினுடைய கரையில் போய் நின்றுடுச்சு. போலீஸுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சுது. காட்டாத்துக்கு அந்த பக்கம் திருடன் வாகனத்தை கொண்டு தப்பிச்சிருக்கலாம். அந்த காட்டாற்றுக்கு மறுகரைக்கு நாயை கொண்டு போனப்போ அது மேற்கொண்டு ஓடாம ஒரு இடத்துல போய் படுத்துக்கவும் செஞ்சுது. அந்த இடத்துல தான் ஏதோ இருக்குதுன்னு தோண்டி பார்த்தவங்களுக்கு கொலைகாரனுடைய உடுப்பு ரத்த சகதியாக கிடச்சிது. ஆனால் அதில் சலவைக்குறியோ டெய்லருடைய எம்பளமோ எதுவுமே இல்லை. போலீஸ் நான் இப்படி ஆற்றங்கரை வரைக்கும் ஓடின தகவல் பேப்பர் மூலயமா கஜேந்திர பாண்டியனுக்கு வந்து சேர்ந்துச்சு. அதை பார்த்ததும் அவன் சிரிக்கவும் செஞ்சான். நம்ம எடுபடியை சும்மா இந்த பக்கம் போடான்னு ஓட விட்டேன். சரக்கோடு ஓடுனா எந்த பக்கம் ஓடுனேன்னு போலீஸ்ல நாய்க்கு கூட தெரியல பாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சான். பக்கத்துலேயே நாட்ராயன் இருந்தான். பழைய நாட்ராயனா இருந்திருந்தா
அவன் வேறு விதமாக அங்கே பேசியிருப்பான். ஆனால் இப்போ அவன் முகத்தில் ஒரு தெளிவு. கோட்டமுத்து சொல்லாத வரைக்கும் நானே போய் போலீஸ் எதிர்க்க நின்னாலும் போலீஸ் எனக்கு எதுவுமே செய்யாதுன்னு எகத்தாளமாக பேசினான் கஜேந்திர பாண்டியன். கோட்டை 3 கோடியை கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டான். பணத்தோடு இங்கே வாங்கினேன், நம்ம இடம் தான் நமக்கு பலம், என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னான். மரகதலிங்கமும் அந்த இருண்ட அறையில் சூரிய ஒளியை வாங்கிக்கிட்டு பச்சை விளக்கு மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. இந்த லிங்கத்துக்கிட்ட என்னமோ ஒரு சக்தி இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லியபடியே ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வச்சான். சிகரெட்டை புகைச்சபடியே அதுக்கு பக்கத்தில் போகவும், கஜேந்திரா வேண்டாம், சாம்பிராணி போட வேண்டிய சாமிக்கு சிகரெட் புகையை போடாத. அட போடா வேண, எல்லா புகையும் ஒன்று தாண்டா சாமிக்கு அப்படின்னு திரும்பவும் இழுத்து புகையை விட்டான். நாட்ராயனுக்கு உடம்புல நரநரன்னு எறும்புகள் ஊறுற மாதிரி இருந்துச்சு. கோட்டமுத்து வர வரைக்கும் இப்படி தான் பொழுத கழிக்கணுமா என்ன? கோட்டமுத்துவும் வில்லங்க இல்லாமல் பணத்தோடு வந்து லிங்கத்தை வாங்கிக்குவான்றதில் நம்பிக்கையே இல்லை நாட்ராயனுக்கு. கஜேந்திர பாண்டியன் துப்பாக்கியில் தோட்டாவை நிரப்பிக்கிட்டு வெளிப்படையாகவே தயாராக இருந்தான். இப்படியும் ஒரு வியாபாரமா? கஜேந்திர பாண்டியன் சொல்லவும், களவாணி பசங்க வியாபாரம்லாம் இப்படி தான் இருக்கும், எதுக்கும் தயாராக இரு அப்படின்னு சொன்னான் நாட்ராயன். அதான் துப்பாக்கியோடு இருக்கானே, அது போதாதா அப்படின்னு எகத்தாளமாக பேசினான் கஜேந்திர பாண்டியன். சரி, தெரியாம தான் கேட்குறேன், ஒரு 10 பேரோடு வந்து சுற்றி வளைச்சா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டான் நாட்ராயன். வேடிக்கை பாரு, லிங்கம் கைக்கு போகாமல் கோட்டை எதுவும் பண்ண மாட்டான். அது இருக்கிற இடம் தெரியணும்னா பணத்தை தான்னு சொல்லுவேன். சொல்லியபடியே கஜேந்திர பாண்டியன் அந்த மரகதலிங்கத்தை தொட்டு கையில் எடுத்துக்கிட்டு நேராக பாம்பு புற்றுக்கிட்ட போனான். அதோடைய மேல் கூம்பை தட்டி விட்டான். லிங்கம் நுழையக்கூடிய அளவுக்கு வாய் திறந்துச்சு. அதுக்குள்ளே புத்துன்னு போட்டான். அப்படியே சிரிச்சபடி வந்தான். இப்போ இந்த லிங்கம் இருக்கக்கூடிய இடம் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். எப்பயுமே ஒரு ரகசியம்னா 2 பேருக்கெல்லாம் தெரியக்கூடாது இல்லையா? அதனால அப்படின்னு சொன்னபடியே துப்பாக்கியை நாட்ராயனை நோக்கி நீட்டினான். நாட்ராயனுக்கு சப்த நாடையும் நடுங்கிருச்சு. ஆனாலும் பயன் இல்லை. கஜேந்திர பாண்டியனுடைய துப்பாக்கி தோட்டா நாட்ராயனுடைய காதுக்கு கீழே தொலைச்சிக்கிட்டு பறந்து போய் விழுந்துச்சு. நாட்ராயன் அப்படியே சுருண்டு விழுந்தான். அவன் விழுந்த அடுத்த நொடியே கஜேந்திர பாண்டியனும் விழுந்தது தான் ஆச்சரியம். கஜேந்திர பாண்டியன் காலடியில் அவனால் மிதிக்கப்பட்ட நிலையில் ஒரு கருநாகம் ஒன்று இருந்துச்சு. கோட்டமுத்து தன் கூட்டத்தோடு அங்கே வந்து பார்த்தப்போ அவனுக்கு எல்லாமே விளங்குச்சு. டேய், நாம் வர்றதுக்குள்ள இங்கே இவனுங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை. இந்த நாட்ராயனை கஜேந்திரன் சுட்டிருக்கான். கையில் பாரு துப்பாக்கி. அதே சமயம் அவனை பாம்பு கடிச்சிருக்கு. கோட்டமுத்து சொல்லவும், கோட்டை, அந்த லிங்கம் எங்கே இருக்குன்னே தெரியலையே, சரியான மாயலிங்கமாக இருக்குதுல்ல, இங்கே பூரா தேடி பாருங்கடா அப்படின்னு அந்த இடத்தையே கவிழ்த்து போட்டு அலசியும் பயனே இல்லை. பாம்பு புற்றுக்கு மேலே இருந்த பாம்பு மட்டும் படம் விரித்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. கோட்டை, நீ கொடுத்த அந்த 2 கோடி டுமில் ஆனது தான் மிச்சம். என்ன பண்ண போற? என்னத்தை பண்ண? இன்னொரு பெரிய கலவில் இந்த நட்டத்தை சரி செஞ்சுக்க வேண்டியது தான். இவனுங்களை என்ன பண்ண? வேணும்னா போலீஸுக்கு சொல்லவா? வேணாம், இப்படி ஒரு இடம் இருக்கிறது போலீஸுக்கு தெரிஞ்சிடும். இனி இது நம்ம இடம். இவனுங்களை தூக்கிட்டு போய் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விடுங்க. 2 கோடி போனதுக்கு ரகசிய இடம்தான் மிச்சமா? அதான் இப்போ தலையெழுத்து. ஒரு வழியா கோட்டை பெருமூச்சோட சமாதானமும் ஆனான். காலங்கள் ஓட ஆரம்பிச்சது. கோட்டமுத்துக்கு ஒரு பையன். அவனுக்கு தன்னுடைய கேடுகட்ட தொழில் பற்றி எதுவுமே தெரியாதபடி கொடைக்கானல், ஊட்டின்னு ஹாஸ்டலில் தங்க வச்சே படிக்க வச்சுக்கிட்டு இருந்தான். அவனும் நல்லா படித்தான். மேல் படிப்புக்கு அமெரிக்காவுக்கெல்லாம் போனான். பையன் படிப்பை முடிச்சுட்டு திரும்பி வந்து கோட்டமுத்துவை பார்த்தப்போ பையன் வெளத்து போயிட்டான். கோட்டமுத்தோட கை கால்களில் முற்றிய நிலையில் தொழுநோயோட ஆக்கிரமிப்பு. முகத்தில் மூக்கெல்லாம் வெளுத்து போய் பார்க்கவே விகாரமாக இருந்தான். அவனை பார்த்ததும் அப்பா அப்படின்னு சொல்லி ஓடி வந்தான். கிட்ட வராத, எப்படிப்பா இப்படி அப்படின்னு பதறினான் பையன். எதையும் கேட்காத, உலகமே என் கையில் தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பணத்துக்கு பஞ்சம் இல்லை தான், ஆனால் என் கை மட்டும் என்கிட்ட இல்லைன்னு அப்புறம்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பா, இதை குணப்படுத்த எவ்வளவோ மருந்துகள் வந்தாச்சு தெரியும்பா. நான் இன்னைக்கு நேரத்தை சாப்பிட்டுக்கிட்டு வரேன். அந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டதால தான் என்னால் இத்தனை நாள் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. கோட்டமுத்துவோட கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்துச்சு. பையன் ஆச்சரியப்பட்டான். ஏன்னா அப்பா அழுது அவன் பார்த்ததே இல்லை. அப்பா, எனக்கே நீங்கள் சொல்லவே இல்லை. இது என்ன கவர்மெண்ட் கொடுக்குற பட்டமாப்பா?
சந்தோஷமா சொல்லிக்க. அசிங்கமான வியாதி. இது வந்ததுக்கு பிறகு என்கிட்ட ஒரு பையன் நெருங்க மாட்டான். மாதம் 1,00,000 சம்பளம் தரேன்னு சொல்லி பார்த்தேன். ஒருத்தர் கூட வரல. பணத்தை எப்போ வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம்ப்பா. முடியலன்னா கொள்ளை கூட அடிச்சுக்கலாம். ஆனால் கையும் காலம் போனால் அது எந்த கடையிலையும் கிடைக்காதே. எனக்கே இந்த தத்துவம் ரொம்ப லேட்டாக தான் மண்டையில் உரைச்சிது. அப்பா, நான் இருக்கேன். இன்னும் நீங்கள் கவலையே படாதீங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். வேண்டாம்ப்பா, நீயாச்சும் நல்லாரு. உனக்கு இது ஒட்டிக்கும். இப்போ இது தொத்துவே அதெல்லாம் இல்லை தெரியும்ப்பா. இருந்தாலும் சொல்கிறேன். நான் இப்போ உசுரோட வாழுறது உனக்காக தான். சொன்னா கேளு. என்கிட்ட வராத. என்னையும் நான் சொல்கிற இடத்துல கொண்டு போய் விட்டுரு. செத்தா அங்கேயே என்னை புதைச்சிடு. எங்கப்பா, காசி ராமேஸ்வரன்னு கடைசி காலத்தை எங்கேயாவது பையன் கேட்கவும், இல்லைப்பா, என்னோட காசி ராமேஸ்வரமும் ஒரு ரகசிய இடம்தான். என்னவோ தெரியல, அங்கே இருந்தால் மனசு லேசாக இருக்கு. கெட்ட எண்ணம் கூட தோண மாட்டாங்குது அப்படின்னு பாம்பு புத்து உள்ள ரகசிய இடத்துக்கு கொண்டு போக சொன்னான் கோட்டமுத்து. மகனாலையும் தவிர்க்க முடியல. அந்த ரகசிய இடத்துக்கு வந்த பிறகுதான் தெரிஞ்சது அப்பா சொன்னது எவ்வளவு சரின்னு. அப்பா, எனக்கு கூட மனசு ரொம்ப லேசா இருக்குப்பா. அதான் சொன்னேன். கதையில படிச்சிருக்கேன். விக்ரமாதித்யன் சிம்மாசனம் புதைச்ச இடத்துல யாரா இருந்தாலும் அவங்க புத்தி நல்லபடியாக தான் வேலை செய்யும்னு. அந்த மாதிரி இங்கேயும் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஃபேண்டசி. அதை போய் நம்பிக்கிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா. உங்களை குணப்படுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. இங்கே பாருப்பா, திரும்பவும் சொல்கிறேன். என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. விட்டுரு. நீ நல்லா இரு. என்னை யாரும் பார்க்க வரவும் வேண்டாம். அதுக்கு இதுதான் ஏற்ற இடம்னு கோட்டமுத்து மகனை பார்த்து லேசாக திரும்பவும் ரொம்பவே கண் கலங்கினான். அன்னைக்கு இரவு பங்களாவில் முகத்துக்கு ஷேவ் செய்யும் போது தான் கழுத்தை சுற்றி வெள்ளையாய் தடிப்பு. கை மணிக்கட்டிலையும் தோல் பகுதியிலையும் மறுத்து போனது மாதிரி இருந்துச்சு கோட்டமுத்தோட பையனுக்கு. முதல்ல சாதாரண தான் நினைச்சான். அலர்ஜிக்கான மாத்திரைகளை சாப்பிட்டும் கேட்கல. இடுப்பில் தொடையிலன்னு அங்கங்கே தேமல் போல தெரிஞ்சுது. அங்கே தொட்டா சொரணையும் இல்லை. கடைசியில் ஒரு ஸ்கின் டாக்டரை போய் பார்க்கவும் தான் எல்லா டெஸ்ட்டையும் செஞ்சு முடிச்சுட்டு, இட்ஸ் அ ஒண்டர், லெப்ரஸியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் உங்களுக்கு அப்படின்னு சொன்னார் டாக்டர். இதை கேட்டதும் பையன் ஆடி போயிட்டான். டாக்டர், என்ன சொல்கிறீங்க? டோன்ட் வரி, உங்களை முழுமையாக குணப்படுத்த முடியும். இது தொத்து வியாதி இல்லை தானே? கண்டிப்பாக. என் அப்பாவுக்கு வெரி சீரியஸ் கண்டிஷன். அதனால் அவர்கிட்ட இருந்து எனக்கும் வந்துச்சா? இதை கேட்டதும் டாக்டரே ஆடி போயிட்டாரு. ரகசிய இடத்துக்கு வந்து கோட்டமுத்துவை பார்த்தாரு. கோட்டமுத்து எதிரிலேயே, இவருடைய ஃபார்மேஷனுக்கும் உங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லவும் கோட்டமுத்துக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. தம்பி, உனக்குமா அந்த வியாதி அப்படின்னு கத்தல அந்த அறையே நடுங்கி போச்சு. என்ன டாக்டர் இப்படி போட்டு உடைச்சிட்டீங்க அப்படின்னு பையன் வருத்தப்பட்டான். டாக்டரும் கையை சொடக்கிக்கிட்டாரு. சாரி சொல்லிட்டு அங்கேருந்து புறப்பட்டாரு. அதன் பிறகு கோட்டமுத்துக்கு பைத்தியம் பிடிக்காத குறை தான். சாமி, நீ உன் சக்தியை காமிச்சிட்ட, நின்று கொண்டுட்ட. அன்னைக்கே செத்து போன அவனுங்க கூட பரவாயில்ல, ஆனால் நீ என்னை பழி வாங்கிட்ட அப்படின்னு ஒரே புலம்பல். மகனோ, என்னப்பா புலம்புறீங்க அப்படின்னு கேட்க, அதை நான் எப்படி சொல்வேன் தம்பி? வாழ்க்கையில் நான் ஒழுக்கமாக இல்லைன்றதுனால தான் எனக்கு இந்த கதி பாரு. சுடுகாட்டில் வெட்டியான் கூட கையால் என்னை தொடமாட்டான். இந்த வியாதி என்னோட போய்டுன்னு பார்த்தா ஒன்றையும் பிடிச்சிருச்சு. எத்தனை கோடி இருந்து என்னப்பா பிரயோஜனம்? பணத்தை தின்னா இந்த வியாதி குணமாகுமா? போச்சு, எல்லாம் போச்சு. ஊரை கும்பிட்ட அந்த மரகத லிங்கத்தை களவாட சொன்னேன். இப்போ ஊரு உருப்படியா இல்லை, நானும் நல்லபடியா இல்லை. எல்லாத்துக்கும் மேலே உசுரோடு இருந்து உனக்கும் பாரமாக இருக்கிறது என்னால் முடியலப்பா அப்படின்னு சொன்ன கோட்டமுத்து ஆவேசமாக எழுந்து பாம்பு புத்தை நோக்கி போனான். அப்படியே புற்றுக்குள்ள கையை விட்டான். இதை பார்த்த பையன் பதபதப்போட ஓடி வந்தான். கோட்டமுத்துவோட கையை பிடிச்சி வேகமாக வெளியே இழுக்கவும் அந்த வேகத்தில் புத்து இடிபட்டுச்சு. உள்ளே இருக்கக்கூடிய பாம்புகளும் சீறிக்கிட்டு பாய முற்பட அதை பார்த்து அப்படியே புத்துக்கு மேலே விழ முற்றிலும் புற்று நொறுங்கி போச்சு. கோட்டமுத்துவோ உள்ள இருந்த மரகதலிங்கத்துக்கு மேலே சரியா தலபாகம் வணங்குற மாதிரி விழுந்து அப்படியே மயங்கியும் போனான். பல வருஷங்களுக்கு பிறகு அந்த மரகதலிங்கம் துளியும் ஒளி இழக்காம பலன்னு மின்னுச்சு. பையனுக்கு அப்பதான் எல்லாமே புரிஞ்சுது. கோட்டமுத்து சொன்ன அந்த மரகதலிங்கம், அதே மரகதலிங்கம் இங்கே எப்படி? அவனுக்குள்ள ஆச்சரியமான பல கேள்விகள்.
சிலிர்த்து போய் நின்றுட்டான். பாம்புகளும் ஏதோ சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி விலகி போக ஆரம்பிச்சது. கோட்டமுத்து கண் விழிச்சு பார்த்தப்போ அப்படியே புல்லரிச்சு போயிட்டான். தம்பி, இதுதான் சிவன்குடி மரகதலிங்கம். அந்த கஜேந்திர பாண்டியன் கிட்ட நான் தான் இதை களவாட சொன்னேன். 18 வருஷம் முந்தி இது நடந்துச்சு. அன்னைக்கு இதே இடத்துல கஜேந்திர பாண்டியன் மட்டும் பாம்பு கடிச்சு செத்து கிடந்தான். ஆனால் லிங்கம் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. அவன் தான் இந்த புத்தை சரியான பாதுகாப்பான இடமா கருதி உள்ள போட்டு வச்சிருக்கான் போல. அது அப்போ எனக்கு தெரியல. இன்னைக்கு நல்ல புத்தி வரவும் கண்ணில் பட்டிருக்கு. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்க தான் செய்யுது. அது நமக்கு நிறைய சந்தர்ப்பங்களையும் தருது. நாம் தான் புரிஞ்சிக்காம தப்பு பண்ணிடுறோம். அதுலேயும் நான் பண்ண தப்பு உன்னையும் பாதிச்சிருச்சு. கோட்டமுத்து விசும்பி விசும்பி அழ ஆரம்பிச்சான். அப்பா, நடந்தது நடந்து போச்சு. பண்ண தப்புக்கு பரிகாரம் தேடுவோம். இந்த லிங்கத்தை சிவன்குடி கோயிலில் கொண்டு போய் சேர்ப்போம். எப்படி தம்பி? அந்த ஊரே இப்போ இருண்டு கிடக்கு. அந்த கோவிலும் இப்போ கோயிலா இல்லை. சாமி அங்கிருந்து வெளியேறின பிறகு ஊரே சுடுகாடாயிருச்சு. அப்படின்னா சாமி அங்கே போனால் நிச்சயம் சிவன்குடி நந்தவனமாக மாறிடும். அதில் எனக்கும் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த செலவு உங்ககிட்ட எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? நடந்தது அப்படியே சொல்லுங்கப்பா, பையனும் சொன்னான். இதை கேட்டதும் ஆமாம், நானே சொல்லுவேன். இந்த அழுகி போன உடம்ப தூக்கில் போட்டால் தான் என்ன, போடாட்டி தான் என்ன? அந்த ஊரில் யாராலையும் கோவில் எடுத்து கட்ட முடியலன்னு கேள்விப்பட்டேன். அப்படி யாராவது நடந்துக்கிட்டா சாமி அவங்கள தண்டிச்சுடுதான். நீங்கள் இங்கே இருக்கிற மாதிரியே அங்கேயும் யாரோ ஒருத்தர் இருக்காங்க போல. அதான் காப்பாற்ற மட்டுமே தெரிஞ்ச சாமியை குற்றவாளி ஆக்கியிருக்காங்க. இதை விடக்கூடாது. நானும் விட மாட்டேன். உன்னால் முடியுமாப்பா? நிச்சயமாக முடியும். நான் இன்னைக்கே புறப்படுறேன். கவனமாக போயிட்டு வா. நாம் செத்தே போனாலும் கவலை இல்லை. சிவன்குடி பழையபடி மாறணும். பூட்டும் சாமியும் தான் சாமின்னு கேள்வி செஞ்சவன்னா அதுக்கு பரிகாரம் சிவன்குடியை புதுப்பிக்கிறது தான். உங்கள் நம்பிக்கை வீண் போகாதுப்பா. பூட்டும் சாவியும் கூட சாமி தான். ஏன்னா அதுவும் அதுக்குள்ளே வைக்கிற விஷயங்களும் காப்பாற்றி கொடுக்குது இல்லையா? இந்த பதிலை கேட்டுட்டு அவனும் புறப்பட்டான். அத்தியாயம் 7. பாண்டியராஜன் நடந்த அவ்வளோ விஷயங்களையும் சொல்லி முடிச்சுட்டு சட்டையை கட்டி வயிற்றுல இடுப்பில் பரவி இருந்த தேமலை காட்டினப்போ இன்ஸ்பெக்டர் ராமன் அப்படியே விக்கிச்சு போயிட்டாரு. குருக்கள் ஓடி போய் சாமி படம் ஒன்று முன்னாடி நின்று படப்படன்னு கன்னத்தில் போட்டுக்கவும் செஞ்சாரு. வாட் எ மிராக்கல்! இன்ஸ்பெக்டர் ராமன் கிட்ட இருந்து ஒரு சிலிர்ப்பான குரல். ஐஸ்வர்யாவும் கிட்டத்தட்ட சிலிர்த்து போயிருந்தா. பூட்டு சாவியும் கூட சுவாமி தானே நீங்கள் சொன்னேலே, அந்த சாவியை நான் மறந்தெடுக்க வந்ததால தான் உங்களை நான் பார்த்தேன். எந்த பாம்பு அந்த புத்துக்குள்ள மரதலிங்கத்தை பாதுகாத்துச்சோ அது கடிச்சதால தான் இந்த கம்பவுண்டர் உங்களுக்கு விஷ ஊசி போடுறேன்னு வந்து மாட்டினான். இவனால இந்த பக்கம் நடந்தது எல்லாமே தெரிய வந்துருச்சு. உங்களால அந்த பக்கம் நடந்தது என்னன்னு தெரிய வந்துருச்சு. இதை என்னன்னு சொன்ன குருக்கள் மாறி மாறி தன் கன்னத்தில் போட்டுக்கவும் செஞ்சாரு. ஐஸ்வர்யா பாண்டியராஜன் கிட்ட போனா, சார், டெஃபினட்டாக உங்களுக்கு பரிபூர்ணமாக குணமாயிடும் சார். இவருக்கு மட்டுமா? இனி சிவன்குடியே பரிபூர்ணமாக தான் மாறப்போகுது. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொன்னார் இன்ஸ்பெக்டர் ராமன். வெளியே ஆமோதிக்கிற மாதிரி இடி சப்தம் கேட்டுச்சு. சட சடன்னு மழையும் கொட்ட ஆரம்பிச்சது. பாண்டியராஜன் ஒரு வினாடி கண்களை மூடி ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொன்னான். வானத்திலையும் ஒரு மின்னல், அதே சிவலிங்க வடிவத்தில். இது தற்செயலா இல்லை அற்புதமா? இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றதொரு புதிய நாவலில் சந்திக்கலாம். பை காய்ஸ்.